அதில் அவரை குறை சொல்ல சார், அவரு வந்து விரும்பினாரு. ஆனால் அவரது மனைவி இல்லை அதெல்லாம் தவறுங்க. அதெல்லாம் ரொம்ப அறியாமையில் வர ஒரு இதுதான். அப்படிலாம் எதுவுமே 1% கூட இல்லை. நல்லபடியாக இருந்தாங்க, அவங்க எல்லாம் நல்லபடியாக தான் இருக்காங்க. எல்லாமே ரொம்ப மகிழ்ச்சியான திருமணமாக தான் நடந்தது. அது விவாகரத்து அறிவிப்பு ரஹ்மானுக்கே முறையாக தெரிவிக்கப்படலை. டிவி பார்த்தா அவர் தெரிஞ்சுக்கிட்டாரு. அது தொடர்பாக அவர் போட்ட ட்வீட்டில் கூட ரொம்ப மனசு உடஞ்சி 30வது வருஷத்தை எட்டலான் இருந்தோம், அதுக்குள்ளே இப்படி ஆயிடுச்சு. அந்த சிதறுண்ட கண்ணாடி துகள்கள் மறுபடியும் அதுக்கான இடத்த கண்டுபிடிக்க முடியலனாலும் அதுக்கான அர்த்தத்தை தேடுவோம் அப்படின்னு ரொம்ப வழி நிறைந்த வார்த்தைகளால் விவரிச்சிருந்தார். அது என்னென்னா, நான் எப்படி பார்க்குறேன்னா, ஆக்சுவலாக இந்த மாதிரி நிறைய டைம் இருக்கும். இப்போ வீட்டிலேயே சண்டை நடக்கும்போது நான் ஊருக்கு போகிறேன் இப்படின்னு எல்லாரும் சொல்கிறது இயல்பு. இப்படியே பண்ணிட்டு இருந்தீங்க, நான் டைவர்ஸ் பண்ணிடுவேன்றது பலமுறை சொல்லியிருக்காங்க. அது ஒரு பெரிய வார்த்தையாகவே இல்லை. அந்த டைமில் அவங்களுடைய கோபத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தையாக தான் இருந்தது. அப்படி தான் இருக்கணும்ன்ட்டு நினச்சிட்டு இருந்தது. அவர் அப்படி தான் நினச்சிருப்பார்னு நினைக்கிறேன். இந்த முறை அவ்வளோ வேகமாக பட்டு அந்த ஒரு அந்த நிகழ்வு நடக்கிறதுக்கு முன்னாடியே பேசியிருக்காங்க ஒரு இப்படின்றது. பட் பண்ண மாட்டாங்கன்னு தான் இவர் நினச்சிட்டு இருந்திருப்பார்.